வயல் விவகாரத்தில் உயர்நீதிமன்றத்தின் மூலம் அரசியல் நடத்த அனுமதிக்க இயலாது என நீதிமன்றம் காட்டமாக தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நீதிமன்றங்களை அரசியல் மேடையாக்க வேண்டாம் என நீதிபதி கேட்டுக் கொண்டுள்ளார். அரசு தரப்பில் அறிவியல் பூர்வமான விசாரணை நடத்த வேண்டும், போராட்டம் நடத்த அனுமதிக்க கோரிய மனு மீதான தீர்ப்பை நீதிபதி ஒத்திவைத்துள்ளார். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ரஃபீக் ராஜா. ரஃபீக் ராஜா, இந்த விவகாரம் குறித்த முழு விவரங்கள். நிச்சயமாக திருமங்கலத்தைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கில் கடந்த 2022ஆம் ஆண்டு புதுக்கோட்டை மாவட்டம் வெங்கவெயில் கிராமத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலந்த விவகாரத்தில் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க அனுமதி, அதாவது போராட்டம் நடத்த அனுமதி வேண்டி காவல்துறைக்கு விண்ணப்பித்திருந்தோம். காவல்துறை அனுமதிக்கவில்லை. எனவே நீதிமன்றம் எங்கள் போராட்டத்திற்கு அனுமதிக்க வேண்டும் என்றுதான் இந்த மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நேற்றும் இன்றும் நீதிபதி நிர்மல்குமார் முன்பாக விசாரணைக்கு வந்திருந்தது. நேற்று விரிவான விசாரணை செய்யப்பட்டது. அப்போது அரசு தரப்பில் தமிழ்நாடு அரசினுடைய தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா ஆஜராகி இந்த வழக்கின் முழு விவரங்களையும் அறிவியல் பூர்வமான சான்றுகளையும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்திருந்தனர். இந்நிலையில் இந்த வழக்கு மீண்டும் இன்று விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் போது இந்த வழக்கில், அதாவது இந்த போராட்டம் நடத்த அனுமதி கோரிய வழக்கை நேற்று மனுதாரர்கள் தரப்பில் திரும்ப பெற்றுக் கொள்வதாக கூறப்பட்டிருந்தது. ஆனால் எங்களுக்கு போராட்டம் நடத்த அனுமதிக்க வேண்டும், இந்த வழக்கை நாங்கள் தொடர்கிறோம் என இன்று தெரிவித்திருந்தனர். அப்போதுதான் நீதிபதி நேற்று ஒன்று சொன்னீர்கள், இன்று ஒன்று சொன்னீர்கள். இது மட்டுமல்லாமல் இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்றத்தில் மற்றொரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. எனவே முன்னுக்கு பின் முரணாக ஏன் தகவல்களை நீதிமன்றத்தில் தெரிவிக்கிறீர்கள் என்ற மனுதாரர் தரப்பில் காட்டமாக கேள்வி எழுப்பினார். அப்பொழுது மனுதாரர் தரப்பில் போலீசார் தற்போது குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டவர்கள் குற்றவாளிகள் இல்ல, அவர்கள் மிகவும் மனநிலை பாதிக்கப்பட்டுள்ளனர், அவர்கள் தங்களை தூக்கில் கூட போடுங்கள் என தெரிவிக்கின்றனர் என கருத்துக்களை முன்வைத்த போது நீதிபதி கோபமாக இந்த விவகாரத்தை பொறுத்தவரை நேற்று அரசு தரப்பில் ஆஜரான தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஒரு விரிவான விவாதத்தை வைத்துள்ளார். அதில் அறிவியல் பூர்வமான சான்றுகளையும் தாக்கல் செய்துள்ளார். இதுபோன்று அறிவியல் பூர்வமான விஞ்ஞான ரீதியான விசாரணை நடத்தி தற்போது குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டு விட்டது. இனிமேலும் இந்த போராட்டத்துக்கு அனுமதி கோருவது என்பதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது போன்ற போராட்டங்களுக்கு உள்நோக்கம் ஏதாவது இருக்க வேண்டும். எனவே இந்த விவகாரத்தில், அதாவது வெங்கவெயில் விவகாரத்தில் நீதிமன்றத்தை அரசியல் மேடையாக்க வேண்டாம் என ஒரு காட்டமான கருத்தை தெரிவித்திருந்தார்.